Hi guys, welcome back to our channel Bhavish Official. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் டே டு டே அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் சீரியல் ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணுற கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஎன்ஆர் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோழன் நேற்று அவங்க ஃபேமிலி மேலே கோவமாக இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு, நிலாவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் வெளியில போயிடுறாரு. உடனே நில சோழன் சொல்றாரு, சேரன் சொல்றாரு, என்னப்பா நிலா இப்படி பண்றான் அப்படின்னு. ஆனா அவருக்கு கோவம் இருக்கும் தானே, ஏன்னா ஃபேமிலியே நம்புறானே, யாருக்கா இருந்தாலும் கோவம் தானே இருக்கும் அப்படின்னு. அதுக்காக வீட்டை விட்டு போறேன்னு சொல்றானுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா சொல்றாங்க, அது எப்படி நான் போயிட்டு வரேன், நான் போக விட்டுருவேன், நான் போய் பேசி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. நான் வேணா கூட வரப்ப வந்து இல்ல வேணாண்ணா நானே போய் பேசி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து சோழன் கிட்ட கேட்கறாங்க, கார் சாவி எடுத்துருவா அப்படின்றாங்க. கார்லாம் வேணா பைக்ல போலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு பைக்ல போனா திரும்ப வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது, நான் ஒரு வாட்டி இந்த வீட்டு விட்டு போயிட்டுனா திரும்ப நான் வரமாட்டேன், தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பைக்ல போலாம், நான் பேசுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையில்லை வேணாம் அப்படின்னா நம்ம அதோட வந்து கார் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவரை கூட்டிட்டு போறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு வராங்க. சோழன் கேட்கறாரு, இங்க எதுக்கு நிறுத்துற அப்படின்னு. நீங்க தானே இந்த ஹோட்டல் ஆஹா ஹோன்னு புகழ்வீங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு. எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பசிக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிட உட்காடுறாங்க. அப்ப வந்து நிலா சொல்றாங்க, என்ன சொல்ல நீ ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. இல்லைங்க அவங்களே என்ன நம்பலன்னா எனக்கு எப்படி இருக்கும், நீ நம்பினா கூட அவங்க நம்பல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா சொல்றாங்க, எனக்கு புரியுது தப்பு தான், அவங்க உங்களை நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. நிலால, நீங்க விடுங்க சொல்ல, அவங்க உங்களை நம்பலன்னா என்ன, நான் உங்களை நம்பல அதை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காக எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவங்க வந்து வந்திருக்காங்க, அதுக்காக நீங்க நினைச்சு சந்தோஷப்படுங்க, ஒரு வாட்டி தப்பு பண்றதுக்காக எதுக்கு இப்படி பண்ணீங்க, ஏன் நான் உங்களை நம்பினதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சோழன் அதை பத்தி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இல்ல, ஆமா நீ எனக்காக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது சீன் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அவங்க 2 பேரோட லவ் சீன்ஸ் பார்க்கும்போது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கியூட்டா அவங்க லவ் சீன்ஸ் எல்லாம் பண்றாங்க. அது பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. கண்டிப்பா நீங்க சீரியல் பாத்தீங்கன்னா இந்த சீன்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ வந்து அவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் ஆஃப் ஆயில் ஆர்டர் பண்றாங்க. ஆஃப் ஆயில் எப்படி சாப்பிடணும், பரோட்டா எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிலாக்கு சோழன் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வேலையை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது வெளியில நடேசன் நம்ம பாட்டி கேட்கிறாரு. நிலா அதை ஆஃப் பண்ணிட்டு ஏங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் பாட்டு கேட்டா உனக்கு என்ன அப்படின்னு கத்துறாரு. உடனே அவங்கள ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோட நடேசன் அப்பா உள்ள வராரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பல்லவன் கட்டி பிடிச்சி சாரின்னு அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன சாரி சொல்ற, உமல்ல எந்த தப்பும் இல்லை, உமல்லாம் எனக்கு கோவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாண்டி வந்துட்டு டே சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சி சாரி கேட்கிறாரு. சோழன் மன்னிக்க மாட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஓகே விடுறா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சேரன் மன்னிப்பு கேட்கிறாரு. சரி விடுங்க, அப்புறம் என்ன எல்லாரும் தப்பா நினைச்சிட்டீங்க, இப்ப மன்னிப்பு கேட்ட என்ன பிரயோஜனம், விடுங்க நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அதோட இந்த சீனும் முடியுது, இன்னைக்கு எபிசோட முடியுது. அயனத்துல இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நாளை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தாவோட வீட்டுக்கு போறதுக்காக சோழன், பாண்டி அண்ட் நிலா 3 பேருமே பேசிக்கிறாங்க. யாரும் நம்ம கண்டிப்பா போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா அவங்க துப்பாக்கியெல்லாம் காட்டி கூப்பிட்டு போயிட்டாங்களா, எப்படா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து ஒரு தைரியமான ஆளை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரை கூட்டு போறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது நிலா ஏன் என்ன பார்த்தா அப்படி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஸோ அப்படி நாளைன்றதை காட்டியிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலாக சொல்றேன். இன்னுமே நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்துட்டு எனக்கும் ஒரு மோட்டிவேட் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.